பிரபு டாக்கீஸின் இதயங்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்க அருண் விஜய் அவருடைய நடிப்பில் பாலா அவருடைய இயக்கத்தில் வெளியாகியிருக்க வணங்கான் அப்படிங்கிற படத்தோடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ பாலா அவர் எங்கே, பழைய பாலா எங்கே அப்படின்னும் அருண் விஜய் மௌனம் ஏன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. படத்தோடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் சுனாமியால் அடித்து செல்லப்பட்டு அனாதையாகிற அருண் விஜய் அவர்கள், அவர் கூட தங்கை 2 பேருமே கன்னியாகுமரியில் இருக்காங்க. அங்கே இந்த கன்னியாகுமரியிலேருந்து, அதாவது கரையிலேருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட போகிற அந்த போட்டிங்கில் ஒர்க் பண்ணுறாரு அருண் விஜய். அப்புறம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக சில பிரச்சனைகள்னால போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வர்றாரு. ஸோ இதனால் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி முரட்டுத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கை கண்டிக்க அவர் ஒரு ஆதரவற்றோர் ஊனமுற்றோர் இல்லத்தில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஜாயின் பண்ணும்போது அந்த ஊனமுற்றோர்களை தவறாக பார்க்குற சில நபர்களை அவருக்கு தெரிய வருது. அவங்கள இவர் தாக்குறாரு. அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அருண் விஜய் இந்த படத்தில் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு பரிணாமத்தை நமக்கு காமிச்சிருக்காரு. ஸோ படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவருக்கு டைலாக் எதுவும் இல்லை. அவர் ஒரு டெஃப் அண்ட் டம்பாக நடிச்சிருக்காரு. ஸோ அதுலேயே மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிதாமகனில் வர விக்ரம் தான் நமக்கு ஞாபகம் வருது. அவருடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பட் எல்லா விதத்துலேயும் அந்த உணர்ச்சிகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதத்துலேயும் அந்த கேரக்டராகவே வாழ்கிற விதத்துலேயும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபே வாங்குறாரு. ஸோ நிறைய திரைப்படங்களில் அவர் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் அவருக்கு இன்னும் பெரிய ஒரு வெற்றியாகவும் திருப்புமுனையாகவும் அமையும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். கதாநாயகி அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க நடிச்சிருக்காங்க. ரோஷினி பிரகாஷ் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வர அவங்க நல்ல காமெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பிதாமகனில் வர லைலா அவங்கள ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு கணிசமான காட்சிகள் அவங்களுக்கு இருக்குது. பட் ஒரு நல்ல ப்ரெசன்ஸ், தமிழுக்கு ஒரு நல்ல புது வரவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி தங்கை கேரக்டரில் ரீட்டா அப்படிங்கிறவங்க தேவி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு மிக 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 சூப்பர், பிரமாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வர காட்சிகளுடைய எமோஷ்னல்லாம் நம்மளையே அறியாமல் கண்ணு கலங்குற அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாலா கண்டுபிடித்த ஒரு அழகான ஒரு நடிகை. அவங்க இன்னும் மென்மேலும் நிறைய வாய்ப்புகளோட நிறைய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி இருக்கார், சூப்பரான, அவருக்கே உரித்தான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மிஸ்கின் இருக்கார், ஸோ அவருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸாக வரவங்க, அப்புறம் ஹீரோனுடைய அப்பா அம்மாவாக வரவங்க, இவங்க எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை அறிந்து ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது படத்துக்கு இன்னொரு பெரிய பக்கபலம் ஆஸ் யூஷுவல் ஜிவி பிரகாஷ் அவருடைய இசை. சூப்பரான மிரட்டலான பிஜிஎம் அருமையாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு எமோஷன்ஸ் வரணுமோ அங்கெல்லாம் பர்ஃபெக்டான பிஜிஎம் இறக்கியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி குருதேவ் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான சிறப்பான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாகவுமே நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டர் சதீஷ் சூர்யா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவுமே இதுதான் கதைக்களம், இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிறாரு. செகண்ட் ஹாஃப்மே பார்த்திங்க அப்படின்னா என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற அந்த பரபரப்புமே நமக்கு இருக்குது. ப்ளஸ் அந்த எமோஷன் எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு எடிட்டிங், ஒரு சினிமாட்டோகிராஃபி. அண்ட் பாலா, இயக்குனர் பாலா ஸோ பல ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு விழாலாம் எடுத்தாங்க. இந்த படம் ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். பாலாவுக்கே உரித்தான அந்த ஒரு யதார்த்தமான சினிமா ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காரு. ஸோ
கதைக்கு அதாவது இந்த கதையில் ஒரு முக்கியமான சோஷியல் மெசேஜ் வந்து இருக்குது. அந்த மெசேஜை வந்து அவருடைய பாணியில் ரொம்ப அழகாகவே வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நான் கடவுள், பிதாமகன் அந்த மாதிரியான படங்களை எல்லாம் திரும்பியும் வந்து ஒரு தடவை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல். அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பாலா திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலையே வந்து கொடுத்துருக்காரு. குறைந்த படங்கள் அவர் வந்து பண்ணாலுமே நிறைவான படங்கள், அதாவது பாலாவுடைய படம் பார்த்தோம்னா ஒரு கொஞ்ச நேரம் அந்த தாக்கம் இருக்கும். ஸோ அந்த தாக்கம் வந்து இந்த படத்துலேயும் நமக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பாலாவுடைய படங்களில் அவரே வச்சுருக்க அந்த சின்ன சின்ன நையாண்டி குறும்பு அதெல்லாமே குசும்பு அதெல்லாமே வந்து இந்த படத்துலேயும் வந்து வச்சுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் லவர், மசாலா ஃபில்ம் லவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து பிடிக்காது. அண்ட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் அவங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஒரு மூவி பஃப் இல்லை வந்து ஒரு மூவி பிரியர் அப்படியா இருக்கீங்க, சினி பஃப் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை வந்து பார்க்கணும், ஒரே மாதிரியான படங்களை பார்த்து வந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான். யதார்த்தமான உணர்வுபூர்வமான ஒரு படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளோடு இருக்கேன், நான் போனால் ஜாலியாக சிரிச்சிட்டு வரணும், என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து போக வேணாம். ஏன்னா இது வந்து நல்ல உணர்வுபூர்வமான ஒரு திரைப்படமாகவே வந்து இருக்குது. ஸோ பாலாவுடைய ரசிகர்கள், அருண் விஜய் அவருடைய ரசிகர்கள் டெஃபினட்டாக வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான திரைப்படமாக தான் வந்து இருக்குது. தொடர்ந்து பாலா இது மாதிரியான நிறைய திரைப்படங்கள் அழகாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாழ்த்துக்களுமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செமையான ஒரு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரபு. வாரணுங்கோ.